வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஒன் விலாக். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 3. ஸோ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஈவினிங்கே வந்து ஊட்டியில் ரூம் போட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூ வீடியோ தாங்க இன்றைக்கி. இப்போ ஸோ டைம் பார்த்தீங்கன்னா காலைல 7 மணி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே ரூம் போட்டு ஸோ 7 பேருமே ஒரே இதில் ஸ்டே பண்ணியாச்சு. ஸோ அந்த ரூமோட வியூவை காமிக்கிறேன். ஸோ கைஸ், ரூமோட டோரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்டு, இது ஒரு பெட்டு, அதே மாதிரி இங்கே ஒரு பெட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைனிங் சேரு. இது வந்து உள்ளே குளிக்கிற ரூமு, அதே மாதிரி வெஸ்டர்ன் ஒன்று, நார்மல் ஒன்று. ஸோ கைஸ், இந்த ரூமோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3000ரூவான்னு பேசணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சீசன் டைம் இல்லை அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா 3000ரூவாய்க்கு ஓகே சொன்னாங்க. ஸோ இங்கேருந்து நேரம் எங்கே கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா மைசூர் தான் போக போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக வர நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு நம்ம சேனலுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கேன் கைஸ். ஸோ நம்ம நண்பர்கள் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஸோ நான் ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே போய் மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ், நம்ம செலகுட்டியை பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஸோ இதுலேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க கைஸ். ஸோ பக்காவாக எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. ஸோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கோயம்புத்தூரில் போட்டது பெட்ரோல் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு அடுத்து பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாச்சு. சரி, ஓகே, இந்த ரூம் சாவி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான் கைஸ். ஸோ அப்படியே மோட்டோ விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், நம்ம பைக் எல்லாமே இங்கே தான் நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியதான். லைன் கட்டி நம்ம கைஸ் எல்லாருமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:45. ஸோ இங்கேருந்து ஃபைகாரா ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டர் காமிக்குது. ஸோ போகிற வழியில் தான் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லாமல் ஃபைகாரா ஃபால்ஸ் தாண்டிட்டு இடையில எங்கேயோ லொக்கேஷன் இருக்கோ சாப்பிட்டுக்கிற வேண்டியதான் கைஸ். ஸோ வெயில் அடிக்குது, ஆனால் சரியான கூலிங்கு. ஃபைகாரா ஃபால்ஸ். ஸோ வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான ஃப்ரீஸாக இருக்குது கைஸ். அதாவது ஆக்சுவலாக உள்ள டிஷர்ட்டு, அதுக்கு மேலே தெர்மல் லேயரு, அதுக்கு மேலே தான் ஜாக்கெட் போட்டிருக்கேன். அதனால பாடி அப்பர் பாடி மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதில் போய் அப்படியே ரைட் எடுத்து மேலே ஏறணும். ஸோ அதான் ரோடு. ஸோ அங்கங்கே எல்லாமே உண்மையாக ஆக்கி வச்சிருக்காரு. சில இதில் போகிறதுக்கு எங்கெங்கே சுற்ற வேண்டியதாக இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா ஃபைகாரா போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ இது வந்து ஊட்டியில் வந்து ட்ரெண்டிங்கில் லேட்டஸ்ட்டாக இருந்தது வியூ பாயிண்ட்டு கைஸ். ஸோ அதை காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது கைஸ். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மிஸ்ட்டு, அப்படியே அந்த சூரிய ஒளிக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு போகிறதுக்கு அதுக்கும் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இப்படி இருக்குது அப்படிங்கிற கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஃபுல்லாகவே மிஸ்ட்டு தான் போயிட்டுருக்கு கைஸ். ஸோ கைஸ், இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த இடம் அல்டிமேட்டான இடமா இருக்குது கைஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்தேன், எப்படி இருக்குது அப்படிங்கிற கண்டிப்பாக பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க கைஸ். தலைக்குண்டா வியூ பாயிண்ட். ஆக்சுவலாக இந்த இடம் இந்த ரோட்ல இருக்குங்கிறதே தெரியாது, அதான் உண்மை. ஸோ இங்கேருந்து ஃபைகாரா ஃபால்ஸ் இன்னொரு 14 கிலோமீட்டர் காமிக்குது. 26 நிமிஷத்தில் போயிடலாம்னு சொல்லி கூகுள் மேப் காமிக்கிறாப்புல.
கைஸ் ஃபைகாரா ஃபால்ஸு நீர்வீழ்ச்சி வந்தாச்சு. ஸோ வண்டியை நிப்பாட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:50. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது ஃபைகாரா ஃபால்ஸு. ஸோ நம்ம பைக் ஃபுல்லாமே நம்ம பைக்கு ஃபுல்லாக இங்கே தான் நிப்பாட்டியிருக்கோம். ஸோ இங்கிட்ட 2 பைக்கு, இங்கிட்ட 2 பைக்கு. ஸோ இது வழியாக தான் உள்ளே போகணும். உள்ளே போனீங்கன்னா ஒரு 500 மீட்டரில் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்ப்போம். இன்னும் ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஊட்டியில் இருக்குது. ஊட்டி டைம் 9 மணி ஆகுது, 8:50. ஸோ கைஸ் இது வழியாக தான் நடந்து போக வேண்டும். ஸோ கடைகள் எதுவுமே திறக்கலை, இப்போ தான் திறக்க ஆரம்பிக்கிறாங்க. கைஸ் இது வழியாக தான் கீழே இறங்க வேண்டும். ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். ஏரியா பார்த்தீங்கன்னா காஞ்சி போய் கிடக்கு, தண்ணி இருக்காங்கிறது தெரியலை. கைஸ் ஃபைகாரா ஃபால்ஸோட என்ட்ரன்ஸுக்கு இந்த இடம் தான். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம என்ட்ரன்ஸ் கட்டிட்டு போகணும். எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரியல, பார்ப்போம். இங்கே ஒரு யூடியூபர் வர்றாரு. வாங்க ப்ரோ, மூச்சு வாங்குது. இவர் தான் எங்களுக்கு கேப்டனு. கேப்டன் சொல்லணும் இவரை. கேப்டன் எடுத்தாப்புலன்னு அழுத்தி பிடிப்பாப்ல. அது ஒருத்தர் முன்னாடி போறாரு. அவர் ஐடி பேரு அதான், முறுக்குனா 300. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபைகாரா ஃபால்ஸ் வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஸோ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேலே ஏறி ஃபால்ஸை பார்த்துட்டு மேலே ஏறி ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு முடிஞ்சால் ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அடுத்து மைசூர் தான், மைசூர் பேலஸ் தான் போகிறோம். லைட்டாக மூச்சு வாங்குது. இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் மூச்சு வாங்குது கைஸ். ஸோ போய் சாப்பிட்டுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே மோட்டோவில் பண்ணி பண்ணுறேன். போகிற வழியில் என்னென்ன பிளேஸ் இருக்குது, அப்படி எங்கெங்கே நிற்கிறோம் அப்படிங்கிறது தெரியலை. ஸோ பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபைகாரா ஃபால்ஸ்லேயே சாப்பிட்டாச்சு, காலை டிஃபன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ். ஸோ அங்கே தான் வந்திருக்கேன் கைஸ். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:45. ஸோ உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போய் பார்ப்போம் வாங்க. ஸோ கைஸ் இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ பேலஸோட வெளி சைடு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போய் பார்ப்போம். ஸோ கைஸ் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர்லேயே ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ மைசூர்லேருந்து ஊட்டிக்கு போகிற வழில குண்டல்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஊரில் ரூம் போட்டு ஸ்டே பண்ணியாச்சு. ஸோ இதுக்கடுத்து பார்ட் 3 அடுத்த வீடியோ வரும். ஸோ சேனல் புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிடுங்க. நம்ம சேனல் லவன் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துருங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களை வலிமை டாட்டா பாய், சி கைஸ்.